ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு தி பீஸ் vlog. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம். மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இன்னைக்கு 3/4 கிலோ மட்டன் கறி எடுத்திருந்தேன். அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சள் தூள், பெப்பர் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொத்தமல்லி இலை ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் கொடுத்து எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 5 வெங்காயம், 4 தக்காளி, கொஞ்சமா பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பெரிய பாத்திரத்துல எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமா டேஸ்ட்டுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வாசனை பொருள் எல்லாமே ஆட் பண்ணிட்டு முந்திரி ஆட் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சு வெங்காயமே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் இன்னைக்கு நான் இந்த கிளாஸ்ல 3 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். வெங்காயம் வதக்குற ஸ்டேஜ்லயே நம்ம அரிசியை ஊற வச்சிடலாம். அப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி வச்ச தக்காளியுமே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி இலை போட்டுட்டு புதினா இலையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இன்னைக்கு நான் மசாலா பொருள் என்னென்ன சேர்த்திருக்கேன்னா மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், அதாவது மல்லித்தூள் ஆட் பண்ணிட்டு அப்புறம் கரம் மசாலா ஆட் பண்ணிட்டு உப்பும் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம வேக வச்ச மட்டன் சூப்பு தனியாகவும் அப்புறம் மட்டன் தனியாகவும் எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு சூப் பாப்பாவுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க சூப் நம்ம பிரியாணியில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வேக வச்ச மட்டனையும் ஆட் பண்ணிட்டு நல்லா அதில் அப்சர்வ் ஆகணும். உப்பு காரம் நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் ஒரு கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி ரேஷியோ மாதிரி ஆட் பண்ணிக்கணும். நான் இன்னைக்கு 3 கிளாஸ் எடுத்திருந்தேன். அப்ராக்சிமேட்டாக ஒரு 6 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருந்ததுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணியிருக்க வாட்டர் நல்லா பாயில் ஆகணும். மினிமம் ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நல்லா பாயில் ஆனாதான் நம்ம போடுற ரைஸ் நல்லா குக் ஆகும். ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 8 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும். நடுவில் ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறமே ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா மசாலாலாம் அப்படியே கீழே நிற்கும். அதனால ஒரு வாட்டி கிளறி விட்டா எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு 1/2 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டம் போடுறது ஒரு ஆள் ஒரு மாதிரி போடுவாங்க. நாங்கள் எப்பவுமே மேலே நல்ல ஒரு வெயிட்டான பாத்திரத்தை தண்ணி ஊற்றி வைப்போம். ஒரு 10 மினிட்ஸ் டம் போட்டு ஓப்பன் பண்ணால் நம்ம செஞ்ச சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.